எப்பவும் இல்லாத அளவுக்கு ஆதரவற்ற பிராணிகள் மேலே, இந்த தெருநாய்கள் மேலே மக்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பயம்? ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பீதி? 2 1/2 முழம், 3 முழத்துக்கு வந்து நாய் வந்து வாய பொளந்துட்டு இருக்கிற மாரி ஒரு ஸ்டில்லு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வாயிலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, உமிழ்நீர் இதெல்லாம் உறிஞ்சி அப்படியே வழிஞ்சிட்டு இருக்கிற மாரி ஒரு கொடூரமான ஒரு ஸ்டில்லு. அந்த மாரி ஒரு விஷயத்தை டீஃபால்ட்டா போட்டு மக்கள் மத்தியில வந்து ஒரு மேஜரான ஒரு பீதியை ஏற்படுத்தினது தான் ஒரு மேஜரான காரணமா இருக்கும். இதற்காகவே போடப்பட்ட ஒரு டீஃபால்ட் ஒரு நாயோட ஒரு அந்த தோற்றத்த வந்து எல்லா ஆர்டிகளுக்குமே போட்டு மக்களை வந்து பீதிக்கு உள்ளாக்குறதுன்றது ரொம்ப வேதனையான விஷயம். இந்த மாரி இமேஜுகளை மக்களை பயமுறுத்துற இந்த வன்மத்தை விளைக்கிற வன்மத்தை தூண்டுற இந்த மாரி நாய்களோட இமேஜுகளை வந்து போடக்கூடாது அப்படிங்கிறத வந்து அரசு வந்து தடை செய்யறதுக்கு முன் வரணும். எப்பவும் இல்லாத அளவுக்கு ஆதரவற்ற பிராணிகள் மேலே, இந்த தெருநாய்கள் மேலே மக்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பயம்? ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பீதி? அப்படிங்கிறது நம்ம யோசித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அதில் மாபெரும் பங்கு வகிக்கிறது வந்து மீடியாவாக தான் இருக்குது. இப்போது ஒரு ஒரு இடத்துல ஒரு சிறுமியை கடிச்சிருச்சு, இல்லை ஒரு மனிதரை கடிச்சிருச்சு அப்படின்னா, அது ஒரு செய்தி கண்டிப்பாக வருத்தமான செய்தி தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை வந்து ஃப்ளாஷ் நியூஸில் போடுறதும், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே உள்ள மக்கள்கிட்ட போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ஒருத்தரை கடிச்சிருந்தா கூட, ஒரு 15 பேர் 20 பேர்கிட்ட வந்து பேட்டி எடுத்து வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா நியூஸ்லேயுமே அந்த ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா, எல்லா நியூஸுகள்லையுமே கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 முழம், 3 முழத்துக்கு வந்து நாய் வந்து வாயை பொளந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வாயிலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, உமிழ்நீர் இதெல்லாம் உறிஞ்சி அப்படியே வழிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கொடூரமான ஒரு ஸ்டில்லு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை டீஃபால்ட்டா போட்டு மக்கள் மத்தியில வந்து ஒரு மேஜரான ஒரு பீதியை ஏற்படுத்தினது தான் ஒரு மேஜரான காரணமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. இது நிறைய பேர் இதை திருப்பி சொல்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு நிமிஷம் நீங்கள் மீடியாக்கள் இருக்கிற எல்லாருமே யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் கடிக்கிற நாய்களோ, இல்லை ரோட்டில் இருக்கிற நாய்களோ, யாராவது ஒரு நாய் பார்த்துருக்க முடியுமா அப்படின்ட்டு? அப்படிலாம் இல்லை. நீங்கள் அதாவது ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அந்த உருவமே கிடையாது. அங்கே கடித்த நாய் ஏதோ ஒரு அதோட தோற்றமே வேறு மாதிரி இருக்கும். அங்கே வாழ்கிற நாய்களோட தோற்றமே வேறு மாதிரி இருக்கும். என்றைக்கோ எப்போவோ இதற்காகவே போடப்பட்ட ஒரு டீஃபால்ட் ஒரு நாயோட ஒரு அந்த தோற்றத்தை வந்து எல்லா ஆர்டிகளுக்குமே போட்டு மக்களை வந்து பீதிக்கு உள்ளாக்குறதுன்றது ரொம்ப வேதனையான விஷயம். இதில் என்ன நடக்குதுன்னா, மீடியாக்கள் இப்படி பண்ணுறதுல என்ன நடக்குதுன்னா, மக்கள் பீதி அடைகிறாங்க, அதிகமாக பயப்படுறாங்க. இதனால் ஒரு இடத்துல ஒரு நாய் கடித்தா கூட எல்லாருக்குமே அந்த ஒரு பீதி வந்து அங்கே இருக்கிற நாய்கள் எல்லாமே கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இருக்கிற அங்கே லோக்கலில் இருக்கிற அரசியலை சார்ந்தவங்களுக்கு போய் இவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க, மக்கள் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவங்க வேறு வழியில் கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக அது வந்து அஃபிஷியலாக பண்ண முடியாது ரீலொகேஷன். ஒரு அன்அஃபிஷியலாகவே ரீலொகேட் பண்ணப்படுது. அதாவது இந்த நியூஸுகள்லேயே எக்ஸ்போஸ் பண்ணுற இந்த மேஜராக க்ரியேட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணுற இந்த விஷயங்கள் வந்து அங்கே இருக்கிற நாய்களை ஒட்டுமொத்தமாக வந்து ரீலொகேட் பண்ணி எங்கேயோ கண்ணு காடாத இடத்துல ஒரு குப்பை மேட்டிலையோ காட்டிலையோ மொத்தமாக கொண்டு இறக்கி விட்டுறாங்க. ஸோ ஒரு ஆர்டிக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு பண்ணி அவங்க அந்த 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 நாய்கள் இனத்தை பற்றி கொஞ்சம் நிறையா பாருங்கள், அவங்களோட கஷ்டங்களை பற்றி பாருங்கள், அந்த பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பாருங்கள். அங்கே உள்ள அப்பாவி நாய்கள் எப்படி இருக்குங்கிறது அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி பாருங்கள். பிரச்சனையை சொல்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதை வந்து மக்கள் பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறது தான் அதிகமாக மக்கள் மத்தியில் வந்து பீதியை ஏற்படுத்தி இந்த நாய்கள் மேலே வந்து ஒரு பெரிய வெறுப்பையும் அதே டைமில் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தினதுக்கான காரணங்கள் வந்து இந்த மீடியாக்கள் வகித்த பங்கு தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இதை தயவு செஞ்சு மீடியாக்கள் தயவு பண்ணி புரிஞ்சு இந்த மாதிரி இந்த டீஃபால்ட் இமேஜை தயவு பண்ணி தூக்கிட்டு அந்த ஆர்டிக்கலுக்கு என்ன தேவையான விஷயங்கள் இருக்கோ அதை போடுங்க. இது தொடர்ந்து வரும் பட்சத்தில் தயவு செஞ்சு தமிழ்நாடு அரசு வந்து இதில் கவனம் செலுத்தி இந்த மாதிரி இமேஜுகளை மக்களை பயமுறுத்துகிற இந்த வன்மத்தை விளைக்கிற வன்மத்தை தூண்டுற இந்த மாதிரி நாய்களோட இமேஜுகளை வந்து போடக்கூடாது அப்படிங்கிறத வந்து அரசு வந்து தடை செய்கிறதுக்கு முன் வரணும் அப்படிங்கிறது நம்மளோட மேஜரான ஒரு வேண்டுகோள்.